ॐ नमस्ते यज्ञ ऊजसे गृह्णन्ति देवकृष्टयः अमेरमित्रमर्धय स्वाहा। अमेर अमित्रम मर्दय। அமித்ரம் மித்ரம்னா வந்து நண்பன், அமித்ரம்னா வந்து எதிரி. நம்ம வாழ்க்கையில் வந்து இது வந்து சாமவேதத்தில் வந்து ஒரு அருமையான பிரார்த்தனை. 1648வது மந்திரம். இறைவன்ட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறோன்னா, ஹே பரமாத்மா, நாங்கள் வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் நமக்கு அடி விழுறது. நாளை காலையிலேருந்து நான் ஜிம்மு போகிறேன்னு நினச்சிட்டு இருப்போம். நம்ம டிசைட் பண்ணுவோம், சரி நாளையிலேருந்து நான் ஜிம்மு போகிறேன், நாளையிலேருந்து நான் வாக்கிங் போகிறேன், நாளை காத்தாலேருந்து நான் ஹோமம் ஆரம்பிக்கிறேன். ஏதாவது நல்ல காரியம் பண்ணுறதுக்கு நம்ம சங்கல்பம் எடுத்துட்டோன்னா, நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த நல்ல காரியம் பண்ணுறதுக்கு தடங்கல்கள் வரும். வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, நீங்கள் எழுந்து ஜிம்முக்கு கிளம்பும்பொழுது வேறு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், இல்லை மனைவிக்கு உடம்பு முடியாது, இல்லை வீட்டில் ஏதாவது சண்டை வரும், உங்களால் போக முடியாது. இந்த மாதிரி நிறையா தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதான் அந்த தடங்கல்கள் தான் இந்த மந்திரத்தில் வந்து, அந்த தடங்கல்களுக்கு பேர் என்ன? அமித்ரம். ஹிண்ட்ரன்சஸ், தொல்லைகள், சச்சரவுகள், தடங்கல்கள், இது எல்லாமே அமித்ரம். நம்ம வாழ்க்கையில் எஸ்பெஷலாக வேத மார்க்கத்தில், யோக மார்க்கத்தில் நம்ம முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நமக்கு தடங்கல்கள் ஏற்படும். அது இறைவன் நமக்கு கொடுக்கலனா அந்த தடங்கல்கள். நம்மளுடைய விருத்தி அந்த மாதிரி, நம்மளுடைய சமஸ்காரங்கள் அந்த மாதிரி. நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்க வந்து யோகிகள் கிடையாது. வீட்டில் இருக்கிற அன்னை தந்தையாக இருந்தாலும் சரி, மாமனார் மாமியார், மனைவி, இல்லாட்டி புருஷன், இல்லாட்டி பசங்க, அவங்களுக்கு யோகத்து மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ நீங்கள் குருகுலத்தில் இருக்கீங்க, ஆசிரமத்தில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி தடங்கள் வராது. நம்ம இருக்கிற இடத்துல வந்து நம்மளை தவிர மற்றவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னா நமக்கு கண்டிப்பாக 100% தடங்கள் வரும். ஸோ இன்னி சிச்சுவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேத மந்திரம். ஸோ அமித்ரம், யோக மார்க, ஜீவன் மார்க். யோக மார்க்கத்திலும் சரி, வாழ்க்கை ஜீவன் மார்க்னா வாழ்க்கையிலும் சரி, நமக்கு நிறையா அமித்திரர்கள் இருப்பார்கள், இருக்கிறார்கள், இருந்து கொண்டே இருப்பார்கள். ஸோ நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். முதல் விஷயம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த அமித்திரம், இந்த எதிரிகளை வந்து அழிக்க வேண்டும் என்றால் நம்ம இறைவனிடமும் ஆச்சாரியரிடமும் ராஜாவிடமும் சென்று அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். இன்றைக்கி இருக்கிற ராஜா வந்து வேதிக ராஜா கிடையாது. ஸோ ராஜாவை வந்து விட்டுருங்க. இன்றைக்கி இருக்கிற ராஜா வந்து சீஃப் மினிஸ்டரு, பிரைம் மினிஸ்டரு, இல்லாட்டி வேறு ஏதோ மினிஸ்டர், மந்திரி, இது எல்லாமே வந்து பணத்திற்கு. அப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, ஜோசப் விஜய், அவர் வந்து யோக மார்க்கத்திற்காக நமக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவாரா? வேத மார்க்கத்திற்காகனா 100% பண்ண மாட்டார். அவருடைய அஜெண்டா வேறு. அதே மாதிரி மோதியும் அதே மாதிரி தான். மோதியோட அஜெண்டா வேறு. ஸோ ராஜாவை விட்டுருங்க. ஸோ வேதத்தில் வந்து இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ராஜா, எந்த மனிதனுக்கு வேதம் தெரியாதோ அந்த மனிதனை உன்னுடைய சீஃப் மினிஸ்டராகவோ, பிரைம் மினிஸ்டராகவோ, ராஜாவாவோ நீ நியமனம் பண்ணக்கூடாது, அவனுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் ராஜாவை விட்டுறலாம். ராஜாவை தவிர அடுத்த 2 சக்திகள் என்ன? இறைவன். முதல் சக்தி இறைவன், 2வது சக்தி ஆச்சாரியார், 3வது சக்தி ராஜா. ஸோ நம்ம ஜீவன மார்க்கத்தில் நிறையா தடங்கல்கள் வரும். அதற்காக தான் நம்ம ராஜா கிட்ட போகிறோம். நமக்கு இருக்கிற இப்போ வீட்டில் தண்ணி பிரச்சனைனா நம்ம போய் உட்காந்து யோகாபியாசம் பண்ண முடியாது. தண்ணி பிடிக்கிறது தான் ஓடுவோம், கரெக்டாக? ஸோ அந்த நான் ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் திங்க 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் படிச்சிருந்தேன். அப்போ நான் இருக்கிற இடத்துல மெட்ராஸ், அந்த இடத்துல வந்து தண்ணி கிடையாது. நான் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து இந்த தண்ணி குடத்தை பிளாஸ்டிக் குடத்தில் எடுத்துன்னு ஓடுவோம். இந்த தண்ணி லாரி வரும், அது பின்னாடியே ஓடுவோம். எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அது மேலே ஏறி நான் உட்காந்துப்பேன், எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சி கொடுப்பேன். கூட்டம் வரும் பின்னாடியே. ஸோ தண்ணி பிரச்சனை இருக்கிறதுல, இந்த தண்ணி பிரச்சனை சால்வ் பண்ணுறது யாருடைய வேலை? ராஜாவோட வேலை. இன்றைக்கும் அதே மாதிரி தண்ணி பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. இறைவனுடைய அனுகிரகத்தினால எங்கள் வீட்டில் இப்போ இல்லை. இப்போ கூட சமீபத்தில் தண்ணி பிரச்சனை வந்து இது போரில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஸோ இறைவன் அருளால் தண்ணி வந்துடுது திருப்பியும்.
ஸோ அதுவும் ஒரு ஜீவன மார்க்கத்தில் வரக்கூடிய தடங்கள் தான். தண்ணி பிரச்சனை, இல்லை கேஸ் தீர்ந்து போயிடுது, இல்லாட்டி பணம் இல்லை, எல்லாமே ஜீவன மார்க்கத்தில் வரக்கூடிய தடங்கல்கள். யோக மார்க்கத்தில் வரக்கூடிய தடங்கல்களை இறைவனே முறியடிக்க முடியும், இல்லாட்டி ராஜா அடிக்க முடியும், இல்லாட்டி ஆச்சாரியர். ஸோ இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு ராஜாவை, அதாவது மினிஸ்டர் மந்திரிகளை தள்ளி வச்சிடலாம். ஸோ இறைவன்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறோன்னா, ஹே பரமாத்மா, ஹே தேவ அக்னே. தேவனா யா ததாதி ச தேவஹ. யார் நமக்கு தானம் அளிக்கிறாரோ அவர் தேவன். ஹே பரமாத்மா, நீ எனக்கு பிராணதானம் அளிக்கிறாய், உயிர் தானம் அளிக்கிறாய், எல்லா தானமும் நீ அளிக்கிறாய். ஸோ தேவ அக்னினா இறைவனை நம்ம இங்கே வழிபடுறோம். ஹே பரமாத்மா, ஹே தேவனே, ஹே அக்னே. அக்னினா 2 அர்த்தம் இங்கே. ஒன்று ஆச்சாரியர், இல்லை இறைவன். ஆச்சாரியரும் தேவன். ஆச்சாரியர் தான் நமக்கு ஞானத்தை அளிக்கிறார். உங்களுக்கு ஒரு ஆச்சாரியர் இருந்தார்னா அந்த ஆச்சாரியர் உங்களுக்கு வேத ஞானத்தை தானமாக அளிப்பார். அந்த ஆச்சாரியருக்கு நீங்கள் பணம் கொடுக்கலாம். 1000 ரூபா, 2000 ரூபா, 10,000 ரூபா, 50,000 ரூபா கொடுக்கலாம். அந்த 50,000 ரூபா வச்சு நீங்கள் ஞானத்தை வாங்க முடியாது. நம்ம கொடுக்கறது ஸ்ரத்தையோடு கொடுக்கறது. ஆனால் உண்மையிலேயே நமக்கு தானம் அளிப்பவர் ஆச்சாரியர். ஸோ இறைவன்ட்ட என்ன பிரார்த்தனை பண்ணோம்? தே ஓஜசே கிருஷ்டயஹ நமஹ கிருணந்தி. தே ஓஜசே, உன்னுடைய பலத்திற்காக, நமஹ கிருணந்தி, உன்னுடைய உங்ககிட்ட தேஜ். இறைவன்கிட்ட தேஜம்னா இறைவன்கிட்ட ஞான கதிர் இருக்குது, ஆச்சாரியர்கிட்ட ஞானம் இருக்குது, பலம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது. ஹே ஆச்சாரியரே, ஹே இறைவா, உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன். உன்னுடைய பலம் எனக்கு வேணும். என்கிட்ட இருக்கிற பலத்தினால என்னுடைய அப்டக்கிள்ஸ், ஹிண்ட்ரன்சஸை என்னால் ஓவர் கம் பண்ண முடியல. என்னால் நான் ட்ரை பண்ணுறேன், நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் நிறையா தடவை என்ன ஆகுன்னா நம்மளுடைய சாமர்த்தியத்திற்கு மீறி அந்த தடங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். ஸோ அதற்காக தான் இறைவன்கிட்ட நம்ம தினசரி பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் செய்ய வேண்டும். தே ஓஜசே நமஹ கிருணந்தி. உன்னுடைய அந்த ஒளி கதிர் இருக்குது, உங்ககிட்ட ஞான கதிர் இருக்குது, உங்ககிட்ட பலம் இருக்குது, உங்ககிட்ட பிரகாசம் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற சக்திக்காக நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன். அந்த சக்தி மூலமாக கிருஷ்டையாக நான் கிருஷ்டையாக, நான் மனிதன், சாதாரணமான மனுஷன், நான் தேவன் கிடையாது, நீ தேவன். இப்படி தான் நம்ம சரண்டர் பண்ணோம். நேற்று என் பொண்ணுக்கிட்ட சொல்லி கொடுத்துருந்தேன், தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ உன்னை சரண்டர் பண்ணு. முதல்ல நீ சாதாரணமானவன்னு அக்செப்ட் பண்ணு. நீ நான் பெரிய ஆஃபீஸரு, நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன், நான் டாக்டரு, நான் ஃபிலாசபரு, நான் ரைட்டரு, நான் ஒரு கம்பெனியோட ஓனர், நான் சிஇஓ, நான் எலான் மஸ்க் அப்படிங்கிற நினப்பு இருந்தால் உன்னால் தியானம் பண்ணவே முடியாது. நம்ம முதல்ல நம்மளை சப்மிசிவாக மாற்றணும், நம்ம சமர்ப்பிக்கணும் இறைவன்கிட்ட, நம்மளை ஆச்சாரியர்கிட்ட நம்மளை. ஸோ கிருஷ்டேக, நான் சாதாரண மனுஷன், நீ தேவன். உங்ககிட்ட இருக்கிற சக்திக்காக நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன். அந்த சக்தி மூலமாக அமைஹி அமித்ரம் அர்தய, உன்னுடைய பலத்தின் மூலமாக அமித்ரம், என்னுடைய யோக மார்க்கத்தில் வரக்கூடிய தடங்கல்களையும் ஜீவன மார்க்கத்தில் வரக்கூடிய தடங்கல்களையும் அர்தயாக உடைச்சிடாத. அர்த்தயனா துன்புறுத்துறது. அந்த தடங்கல்களை துன்புறுத்து விடு, அந்த தடங்கல்களை எரித்து விடு, அழித்து விடு. ஹே பரமாத்மா. ஸோ நமக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் இறைவனை, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிரச்சனைகள் இருந்தால் இறைவன் மேலே புலம்புவாங்க. நான் உனக்கு என்ன பண்ணேன், நீ இறைவன்கிட்ட இறைவன் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரி நம்ம இறைவன்கிட்ட புலம்புவோம். உன்னால் நீ என்ன பண்ணியிருக்க, நான் யாருக்கு என்ன தப்பு பண்ணேன், எவ்வளோ நீ கஷ்டம் கொடுப்ப எனக்கு அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட சொல்லுவோம். ஆனால் இறைவன் என்ன சொல்கிற இந்த மந்திரத்தில், அந்த மாதிரி சொல்லாத. நான் தேவன், உனக்கு நல்ல விஷயங்களை தானம் பண்ணுறவன், உன்னுடைய தடங்கல்களை உடைக்கிறவன். ஸோ என்கிட்ட புலம்பி தள்ளி என்னை குற்றம் சொல்லாமல் என்னிடம் சரணமாகிவிடு. அப்போ இறைவன் இந்த மந்திரத்தை பகு பர் ஹமாரே நிர்தாரித் லக்ஷயமே, பாருங்க இது ஹிந்தியில் இருக்குது. பகு பர்னா ஒவ்வொரு அடியிலும் உனது வாழ்க்கையில் ஏற்படும் விகனங்கள். என்ன விகனங்கள்?
நம்ம லட்சியத்தை நோக்கி நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அடியில் ஒரு நொடியிலும் வரக்கூடிய தடங்கல்களை இறைவன் தனது சக்தியால் இல்லாட்டி ஆச்சாரியர் தன்னுடைய ஞானத்தால் அவர்களால் மட்டுமே நம்மளுடைய பிரச்சனைகளை ஒழிக்க முடியும். ஸோ அதனால் யோக மார்க்கத்தில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால் இறைவனுடைய சரணத்தை சேர வேண்டும். எவ்வளோ தடவை இந்த பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய சேனலில். மேபி 3000 என்னுடைய 3000 வீடியோ அந்த சேனலில், இந்த சேனலில் ஒரு 50 வீடியோ 60 வீடியோ போட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். 50% ஆஃப் த வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோமானா இல்லை. நானே கடைப்பிடிக்கலை, நீங்களும் கடைப்பிடிக்கலை. ஏன்னா இறைவன் மேலே நேற்று ஒரு இந்த ப்ராவர்ப் படிச்சிருந்தேன். வரி இஸ் இன்சல்ட் டு காட், வரியிங் இஸ் இன்சல்ட் டு காட். கவலைப்படுவது இன்சல்ட் டு பரமாத்மா. நீ ஒரு விஷயத்துக்காக கவலைப்படுறேன்னா அப்போ என்ன அர்த்தம்னா இறைவன் மேலே உனக்கு நம்பிக்கை வரவில்லை. இறைவன் மேலே நம்பிக்கை இருந்தால் நீ கவலைப்பட மாட்ட. இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாதனால் நம்ம கவலைப்படுறோம். ஸோ அப்போ கவலைப்படுறது என்ன? அது இறைவனுக்கு இன்சல்ட். அது யோகிகள் எப்பொழுதுமே கவலைப்பட மாட்டாங்க. மகரிஷி தயானந்தரோட வாழ்க்கையில் அப்போ மகரிஷி தயானந்தரை ஃபைனலாக விஷம் வச்சு விஷத்தில் கிளாஸை, அந்த பாலில் கிளாஸை போட்டு பொடியாக்கி அந்த பால் குடிச்சிட்டாரு. உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் கட் ஆகிடுச்சு. குடல், வயிறு, இந்த ஸ்ப்ளீன்னு சொல்கிற பாருங்க, இது எல்லாமே கட் ஆகிடுச்சு உள்ளுக்குள்ளே. லிவரு, கிளாஸ் உள்ளே படித்து அவ்வளோதான், எல்லாமே கட் ஆகிடுச்சு. அந்த சிச்சுவேஷனில் கூட மகரிஷி கவலைப்படலை. அந்த சிச்சுவேஷனில் கூட என்னை ஒருத்தன் நான் சாக போகிறேன், என்னை விஷம் வச்சு கொன்னுட்டான், விஷம் வச்சு அதில் கிளாஸ் போட்டு, ஸோ நான் பிழைக்கவே முடியாது. அந்த சிச்சுவேஷனில் கூட மகரிஷி கவலைப்படலை. ஏன்னா இறைவன் மேலே பரிபூர்ண நம்பிக்கை. அவருக்கு தெரியும், நான் இறந்தாலும் நான் மோட்சத்துக்கு போயிடுவேன், நான் ஜீவாத்மா, நான் அழிய மாட்டேன். என்னுடைய காரியம், நான் என்ன காரியம் இங்கே செய்யணுமோ அந்த காரியம் அரைகுறையாக நின்றுடும், அது ஓகே. பட் ஆனால் எனக்கு ஆக்சுவலாக ஒன்றும் ஆகாது. ஏன்னா எனக்கு என்னுடைய காவலன் ரக்ஷகன் இறைவன். எனக்கு விஷம் கொடுத்தது இறைவன் கிடையாது, எனக்கு விஷம் கொடுத்தது சாதாரணமான மனிதன். ஸோ யாருக்கு வாழ்க்கையில் கவலை இருக்கோ அவங்களுக்கு ஒரே ஒரு மெசேஜ் தான், எனக்கும் கவலை இருக்குது. நேற்றுக்கு இந்த 2-3 நாள் முன்னாடி இந்த ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், ஒரு கார்ட்டூன் வீடியோ. அந்த கார்ட்டூனில் அந்த வார்த்தை வருது, வரியிங் இஸ் அன் இன்சல்ட் டு பரமாத்மா. எவ்வளோ அருமையான ஞானம் அது. நம்ம கவலைப்படுறோன்னா இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாதனால தான் நம்ம கவலைப்படுறோம். ஸோ அதான் இங்கே இந்த மந்திரத்தில் இறைவன் சொல்கிறாரு, ஒவ்வொரு அடியிலும் உனக்கு ஏற்படும் அந்த பிரச்சனையை இறைவன்கிட்ட நீ சமர்ப்பணம் பண்ணுவதன் மூலமாக, இறைவன்கிட்ட உங்ககிட்ட பலம் இருக்குது பரமாத்மா, உன்னுடைய பலத்தை எனக்கு அருளு, உங்ககிட்ட மகாபலம் இருக்குது, அதில் கொஞ்சோண்டு பலம் நீ எனக்கு கொடுத்துட்டேன்னா நான் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிடுவேன். ஸோ இது மூலமாக நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியறதுன்னா, நம்மளும் உழைக்க வேண்டும். வெறும்னு உட்கார்ந்து மந்திரம் சொல்லி ஆவுத்தி போட்டால் அது சால்வ் ஆகாது. நம்மளும் அதற்காக உழைக்க வேண்டும். அந்த உழைப்பதற்கான பலத்தை நம்ம இறைவன்கிட்டேருந்து வாங்கிக்கணும், ஆச்சாரியர்கிட்டேருந்து வாங்கிக்கணும். அப்போ நம்ம உழைக்க வேண்டும். அப்படி உழைத்தால் நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய தொல்லைகள், தொந்தரவுகள், சச்சரவுகள், ஹிண்ட்ரன்சஸ், இந்த விகனங்கள் எல்லாமே இறைவன் அழித்து விடுவார். ஸோ இறைவன் மேலே நம்பிக்கை இருந்தால் கவலையை இன்னிலேருந்து விட்டுருங்க. கவலைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு இண்டிகேஷன் தான், கவலை யாருக்கு இருக்கோ அந்த மனிதனுக்கு இறை நம்பிக்கை இல்லை, நம்பர் 1. நம்பர் 2, இறை நம்பிக்கை அரைகுறையாக இருக்குது. அரைகுறையான இறை நம்பிக்கையும் இறை நம்பிக்கை இல்லாததுக்கு சமமானதே. ஸோ நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், இப்போ சில பேருக்கு கவலை இருக்குது, எனக்கு குழந்தை பிறக்கலை, என்னுடைய அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் வெளிநாட்டில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸில் நிறைய பேருக்கு அந்த மாதிரி கவலைகள் இருக்குது. நாளைக்கு என்னுடைய கணவன் இறந்துட்டா என்னை யார் பார்த்துப்பா, நாளைக்கு என்னுடைய மனைவி என்னை விட்டு போயிட்டா எனக்குன்னு யார் இருக்கா, எனக்கு அம்மா அப்பாவும் இல்லையே, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, நாளைக்கு நான் தனிக்கட்டையாக செத்துருவேனே, நான் வயசான பிறகு என்னை யார் பார்த்துப்பா.
நான் சேர்த்து வச்ச பணம்லாம் திடீர்னு போயிடுத்துனா என்ன ஆகும், என்னுடைய குழந்தைக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இறந்துட்டா என்ன ஆகும், இந்த மாதிரி கவலைகள் வரும். இது பேர் தான் தாப்பு துக்கங்கள். இந்த கவலைகளுக்கு மூல காரணம் என்னன்னா, இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாதது மட்டுமே. ஸோ இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க. இறைவன் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா இறைவன் சொல்கிறாரு, அமைர அமித்ரம் அர்தயக, என்னுடைய பலத்தால், அமஹிம்னா பலம், ஹே பரமாத்மா உன்னுடைய பலத்தால் என்னுடைய தடங்கல்களை விகனங்களை அழித்து ஒழித்து எரித்து விடு. ஃபுல்லாக சரண்டர் ஆகிட்டோன்னா கவலைகளை தூக்கி போட்டுருவோம். நம்ம கவலை உள்ளவன் தான் இறைவன் இருக்க மாட்டார், இறைவன் உள்ளவன் தான் கவலை இருக்காது. சிம்பிள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.